கடந்த வருட தொடக்கத்தில் சென்னையில் நடந்த 2 வங்கிக் கொள்ளைகள் தமிழகத்தையே உலுக்கி போட்டன. இந்த வங்கிக் கொள்ளைகளில் 33 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட 5 பேர் காவல்துறை உடனான என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். இந்த கொள்ளைகளுக்கு பிறகும் வங்கிகளில் திருட்டு, ஏடிஎம்களை கொள்ளையிடும் முயற்சிகள் குறைந்தபாடில்லை. வங்கி பாதுகாப்பில் இருக்கும் குறைபாடுகள் இன்னும் தீர்ந்தபாடில்லை. கடந்த டிசம்பர் மாதம் சென்னை திருவல்லிக்கேணியில் ஐஓபி வங்கி கிளையில் நடந்த கொள்ளை காட்சிகள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. இந்த வங்கி கொள்ளை காட்சிகள் வங்கித் துறையினரின் அஜாக்கிரதையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த வங்கி கொள்ளை காட்சிகளை விளக்கமாக பார்ப்போம். அத்துடன் அத்துறை சார்ந்தவர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்ய இருக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் பார்க்கும் இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் வங்கி கிளை ஒன்றில் நடந்த கொள்ளை சம்பவம். வங்கி கணக்காளரின் அறைக்கு நேரடியாக சென்ற அடையாளம் தெரியாத கொள்ளையன் அவரது அறையிலிருந்து 11 லட்சம் ரூபாயை மிக எளிதாக கொள்ளையடித்துவிட்டு தப்பினான். இந்த கொள்ளை வங்கி பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றன. கொள்ளையன் கணக்காளரின் அறைக்கு நேரடியாக நுழைந்தது எப்படி? 11 லட்சம் ரூபாயை அனைவருக்கும் தெரியும்படி கணக்கார் வைத்தது ஏன்? கணக்காளரின் அறையை ஒட்டி கண்காணிப்பு கேமரா வைக்கப்படாதது ஏன்? உள்ளிட்ட கேள்விகளுக்கு இதுவரை பதிலில்லை. வங்கியில பணிபுரியவங்களுடைய கேர்லெஸ்னஸ், அஜாக்கிரதையும் காரணம் தான் இருக்கு. பேங்க்ல ரூல்ஸ் கடுமையாக தான் இருக்கு. அவங்க கேஷ் உள்ளேருந்து எடுத்துட்டு வரும்போது அந்த க்ளோஸ் பண்ணி அன்னைக்கு தேவையான எவ்வளவு எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் இருக்குமோ அதை விட ஜாஸ்தியாக எடுத்துட்டு வராமல் அந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம் இருக்கு ரூல்ஸ். எடுத்துட்டு வரத கீழே ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு அந்த பாக்ஸையும் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணணும்னா ரூல்ஸ்ல இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க நடைமுறையில் அதை சரியா கவனப்படுத்தாம அப்படி எடுத்து மேலே வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி கேஷ் அடுத்தவங்க பார்க்குறவங்க எடுக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. கடந்த டிசம்பர் மாதம் இந்த வங்கி கொள்ளை சம்பவத்தில் காவல்துறை விசாரணை இன்னும் தொடக்க கட்டத்தில் தான் இருக்கிறது. கண்காணிப்பு கேமராவில் கொள்ளை காட்சிகள் பதிவாகி இருந்த போதும் கொள்ளையன் தனது முகத்தை மறைத்திருந்ததால் அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகரத்தினுடைய மைய பகுதியில் நடந்த இந்த வங்கி கொள்ளை சம்பவத்தில் காவல்துறை இன்னும் உறுதியான நடவடிக்கை எடுக்காததால் அந்த பகுதியில் வங்கி கொள்ளையை அடுத்து பல்வேறு கொள்ளைகள் நடந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த வங்கி கொள்ளை சம்பந்தமாக காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். கொள்ளையர்கள் வங்கியை விட ஏடிஎம் மையங்கள் மீதுதான் குறிவைக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் இதுவரை 14 இடங்களில் ஏடிஎம்களில் கொள்ளை முயற்சிகள் நடந்திருக்கின்றன. சென்னை கொடுங்கியூர் பகுதியில் நடந்த வங்கி கொள்ளையில் கோடாரியை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் முயற்சி நடந்திருக்கிறது. சுமார் 30 நிமிடங்கள் நடந்த இந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. இதுபோன்ற முயற்சிகள் புறநகரில் இருக்கும் ஏடிஎம்களின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகின்றன. ஆன்சைட் ஏடிஎம்ல அவ்வளவாக பிரச்சனை இருப்பதில்லை. செக்யூரிட்டி பிரச்சனைகள் பகல் பொழுதுல ஆள் இருக்காங்க, நைட்ல கொஞ்சம் ஆள் போட்டுறாங்க. ஆஃப் சைட் ஏடிஎம்ல மெயினா இந்த பிரச்சனை இருக்கிறது. செக்யூரிட்டி கார்டு அப்பாயிண்ட் பண்றது மோஸ்ட்லி அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க பேங்க்ல. அவுட் சோர்ஸ் பண்ண பிறகு அது எந்த கிளையோட சேர்ந்த ஏடிஎம்மோ அந்த கிளையில் உள்ள ஒரு அதிகாரி அந்த கிளையிலிருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்கலாம். அவ்வப்பொழுது ஒரு கண்காணிக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் வங்கி மேலாளருக்கு. வங்கி பாதுகாப்பில் தொடர்ந்து நிலவி வரும் அஜாக்கிரதை சென்னையில் ஏற்கனவே நடந்த 2 வங்கி கொள்ளை சம்பவங்களில் இருந்து காவல்துறை மற்றும் வங்கித்துறை பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளன. இந்த சமயத்தில் கடந்த ஆண்டு நடந்த வங்கி கொள்ளை சம்பவங்கள் சிலவற்றை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். கடந்த வருடம் பட்டப்பகலில் போலியான துப்பாக்கிகளை காட்டி சென்னையில் 2 இடங்களில் வங்கி கொள்ளை நடந்தது. இதையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள ஐஓபி வங்கியிலும் வங்கி கொள்ளை நடந்திருக்கிறது. இந்த ஐஓபி வங்கியில் பொதுமக்களுடைய பணம் 11 லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இதே சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மட்டும் 14 இடங்களிலே ஏடிஎம் கொள்ளை முயற்சிகளும் நடந்திருக்கின்றன. இந்த ஏடிஎம் கொள்ளை முயற்சிகள் வழக்கு சம்பந்தமாகவும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. கடந்த வருடம் நடந்த 2 பெரிய வங்கி கொள்ளையில் இருந்து நாம் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதை இவை காட்டுகின்றன. சென்னை பெருங்குடி பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி பேங்க் ஆப் பரோடா வங்கி கிளையில் ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று புகுந்து 19 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தது. அதே ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி கீழ்கட்டளை ஐஓபி வங்கி கிளையில் 14 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு அந்த கும்பல் தப்பியோடியது.
கண்காணிப்பு கேமரா இல்லாத அந்த வங்கி கிளைகளில் கொள்ளையடித்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் சென்னை காவல்துறை திணறியது. பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு குற்றவாளி என்று சந்தேகிக்கப்பட்ட நபர்களின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு இவர்களை பற்றிய துப்பு கொடுத்தால் 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்தது. அப்போது கிடைத்த தகவலில் குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட 5 பேர் வேளச்சேரியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்ய முயற்சிக்கும் போது நடந்த மோதலில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். குற்றவாளிகள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதால் குற்றங்கள் குறையும் என்று காவல்துறை நம்பியது. ஆனால் வங்கி தொடர்பான குற்றங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியனுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. சேமிப்புக்கான முக்கியமான பாதுகாப்பான வழிமுறையாக கருதப்படுவது வங்கி சேமிப்பு கணக்குகள் தான். நம்பிக்கையுடன் வங்கிகளை நாடும் மக்களின் பணம் பாதுகாப்பாக இருப்பதை வங்கிகள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் சென்னையில் கடந்த ஆண்டு 2 வங்கி கிளைகளில் நடந்த கொள்ளை சம்பவங்களில் மக்கள் பணம் பறிபோனது. அடுத்து கடந்த மாதம் திருவல்லிக்கேணியில் நடந்த கொள்ளை சம்பவம். இவற்றால் எழுந்துள்ள கேள்விகளை அலசுவதுதான் இந்த விவாதத்தின் நோக்கம். இதுபற்றி விவாதிக்க நமது அரங்கத்திற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன், அதேபோன்று ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஸ்ரீனிவாசன் மற்றும் வங்கி பாதுகாப்புத்துறை நிபுணர் ராஜேந்திரன் ஆகியோர் நம்முடன் இருந்திருக்கிறார்கள். அதேபோன்று நமது செய்தியாளர் மகாலிங்கமும் நம்மோடு இருந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விவாதத்தை மேற்கொள்ளலாம். முதலில் நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், தற்போது பிரத்யேகமாக புதிய தலைமுறை கிடைத்திருக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லப்படக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள், அது சம்பந்தப்பட்ட விவரங்கள், அதனுடைய பின்னணி பற்றி சொல்லுங்க. கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் நடைபெற்ற இந்த வங்கி கொள்ளை சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த, அதாவது திருவல்லிக்கேணி ஐஓபி வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கிறது. அந்த காட்சியை கொண்டு காவல்துறை தன்னுடைய விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் காவல்துறை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. அந்த சிசிடிவி பதிவாக இருந்தும் கூட, அந்த சிசிடிவியில் குற்றவாளியின் முகம் தெரிந்தும் கூட காவல்துறை சொன்ன தகவல் என்னவென்றால், குற்றவாளி தொப்பி அணிந்து தன்னுடைய முகத்தை மறைத்திருக்கிறார், சரியான திட்டமிட்டு இந்த கொலையை நடத்தியிருக்கிறார். எனவே அந்த குற்றவாளியுடைய முகம் சரியாக பதிவாகவில்லை. எனவே நாங்கள் குற்றவாளியை இன்னும் அடையாளம் காண முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சிகள் ஒரு முக்கியமான ஆதாரமாக இந்த வழக்கில் இருந்தாலும் கூட, இதற்கு முன்பு, அதாவது கடந்த வருடம் நடந்த வங்கி கொள்ளைக்கு பிறகு அனைத்து வங்கிகளிலும் சிசிடிவி பொருத்த வேண்டும் என்ற உத்தரவை காவல்துறையினர் இட்டிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட வங்கித்துறையினர் கிட்டத்தட்ட 80% அதிகமான வங்கிகளில் தற்போது சிசிடிவி பொருத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சிசிடிவி பொருத்தப்பட்ட பிறகு, சிசிடிவியில் கொள்ளை சம்பவங்கள் பதிவான பிறகும் கூட இந்த வழக்கில் விசாரணை என்பது இன்னும் தொடக்க கட்டத்தில் தான் இருக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் இன்னும் இந்த குற்றவாளி யார் என்பதை தெரியவில்லை. குறிப்பாக இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மிக அதிர்ச்சிகரமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக எளிதாக பாதுகாப்பு அறையை தாண்டி நேரடியாக கணக்காளருடைய அறைக்கு நேரடியாக சென்று, கணக்காளர் அறைக்குள் சென்று அங்கு கட்டுக்கட்டாக அடுக்கி வைத்திருக்கும் பணத்தை அவருடைய கைப்பையில் எடுத்து மாற்றிக்கொண்டு இந்த கொள்ளைக்காரன் எளிதில் தப்பி வெளியே வந்து விடுகிறார். இதில் மொத்தம் 3 சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த வங்கியிலே. ஒன்று, அந்த கொள்ளைக்காரன் வெளியே இருந்து உள்ளே எப்போது வருகிறார் என்பதற்கான நேரம் இருக்கிறது. அதே போல அந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்து என்பதற்கான நேரம் இருக்கிறது. அவன் எப்படி தப்பி போனான், எதில் போனான் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இப்படி இத்தனை தகவல் கிடைத்தும் கூட இந்த விவகாரத்திலே இன்னும் காவல்துறை ஒரு விரிவான விசாரணையை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் கொள்ளையனை அடையாளம் காணவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளில் இருந்து புகைப்படத்தை உருவாக்கலாம். புகைப்படத்தின் மூலமாக ஸ்கெட்ச் என்று சொல்லக்கூடிய வரைபடங்கள், அதாவது குற்றவாளி இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு மாதிரிகளை உருவாக்க முடியும். அந்த மாதிரிகளை பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் சூழ்நிலையில் இந்த வழக்கு இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டி இருக்கிறது. செம்பல், மகாலிங்கம், இந்த பிரத்யேகமாக எடுத்துக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பற்றி பல்வேறு தகவலை பகிர்ந்தீங்க. தொடர்ந்து நீப்பில் இருங்க, பேசலாம். அதுக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிபுணர்களிடம் பேசலாம். சார், முதல்ல உங்கள்கிட்ட வங்கித்துறையினுடைய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஒரு பிரிவில் தொடர்ந்து பல ஆண்டுகள் பணியாற்றியவங்கிற முறையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு விஷயத்தில் நம்முடைய வங்கிகள், குறிப்பாக பொதுத்துறை வங்கிகள், மக்கள் அதிகம் நம்பக்கூடிய வங்கிகள் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அப்பப்போ அவங்க அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க, பேங்க்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேங்க்ல எக்ஸ்க்ளூசிவா செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு சர்வீசஸ்ல இருந்தவங்க, லெப்டினன்ட் கர்னலோ இல்ல அதுக்கு மேல பதவியில் இருந்தவங்களோ பொறுப்பா இருக்காங்க அந்த செக்யூரிட்டிக்கு, பாதுகாப்புக்கு. அப்பப்போ அவங்க பார்த்து என்ன மாதிரி பண்ணணும். இப்ப நான் முன்னாடி நம்ம பேசின மாதிரி அந்த பணத்தை வெளியில தெரிகிற மாதிரி விற்க கூடாது,
ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் வெளியில போனா கூட அந்த பேங்க் ஆட்டோமேட்டிக்கா அந்த இதை டோரை லாக் பண்ணிட்டு போகணும். எல்லாத்துலயும் கோட்ரேஜ் லாக் அந்த மாதிரி லாக் வச்சிருக்கு. இவங்க பூட்ட வேண்டிய தேவையில்லை, இழுத்தாலே அதுவே சாத்திக்கும். அப்படி இருந்ததுன்னா உள்ள யாரும் உள்ள போக முடியாது, அவங்கள்ட்ட தான் கீ இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்து இல்ல அவசரத்துல கவனம் இல்லாம விட்டுட்டு போனாங்கன்னா கேஷ் வெளியில இருக்கும்போது அதை பாக்குறவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு, நம்ம உள்ள போனா எப்படி எடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏற்பாடுகள் நடக்குது. இது அப்பப்போ பார்த்துட்டு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டும் பிரான்ச்சுக்கு உள்ளேயே அவங்க என்ன மாதிரி, ஏன்னா இது அவங்களுடைய லைஃபுக்கும் ஒரு சேலஞ்சு. ஒரு அதாவது இவங்க என்னதான் எதிர்க்கலைன்னா கூட நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமும் இருக்கும். அதனால அவங்களும் கூடிய வரைக்கும் சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனால் சவால்களும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நம்ம சிசிடிவி வச்சா கூட இப்போ முகமூடி வச்சுட்டு வரும்போது எப்படி பண்ணணுங்கிறது ஒரு சவால் இல்ல. அது வந்து 2வது கட்டத்துல இருக்கக்கூடிய சவால். எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் அதை உடைக்கிறது சமாளிக்கிறது அடுத்த கட்டம். அடிப்படையில நவீனமயங்கிறதுல நிறைய மாற்றங்கள் தேவை. நவீனமயம் இப்போது இப்போ ஒரு 7-8 வருடங்களாக தான் உங்களுக்கு இந்த சிசிடிவியே வந்திருக்கு. அது கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி சொல்லி அவசியம் பண்ணணும்னுட்டு. செக்யூரிட்டி கார்டு வந்து எல்லாருமே 100% எல்லா ஏடிஎம்முக்கும் போடலை. ஏன்னா ரொம்ப நெரிசல் மிகுந்த பகுதிகளில் அதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு விட்டு வல்னரபிள் ஏரியாஸ்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற அடிப்படையில் வங்கி பாதுகாப்பிற்கும் அந்த வங்கி இருக்கக்கூடிய பகுதியினுடைய காவல் நிலையத்திற்கும் அந்த காவல்துறையினுடைய ஆய்வாளர், குறிப்பாக கீழ்மட்டத்தில் ஆய்வாளர், இவர்களுக்குமான அந்த தொடர்பு எப்படி இருக்கு? தொடர் கண்காணிப்புகள்ல அதாவது இந்த புரோட்டோகால் முறைப்படி வங்கிகளையும் கண்காணிக்கிறதுக்கான நடைமுறைகள் இருக்கா? எப்படி செயல்படுத்தப்பட்டு வரும்? அதாவது பாதுகாப்பு முறைகளில் வந்து நம்ம வங்கிகள் வந்து பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காங்கிறது தான் நான் என்னுடைய சொந்த கருத்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கும் காவல் நிலையத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கும். எப்படி தொடர்புனா, இப்போ சிசிடிவி கேமரா வைக்கிறாங்கன்னா, இப்போ பர்குலரி அலாரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கொள்ளையர்கள் அங்கே வரும்போது பேனிக் பட்டன் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு கீழே அந்த பேனிக் பட்டன் வச்சிருப்பாங்க வெளிநாடுகளில். அந்த பேனிக் பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டா அலாரம் சத்தம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ டிஃபைன்டு நம்பரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பரை அதில் போட்டிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் போயிடும். கால் போகும்போது யுவர் நியர்பை பேங்க் இஸ் இன் டேஞ்சர் அப்படின்னு அங்கே போகும். உடனடியாக அங்கே இருக்கிற காவல்துறை ஆய்வாளர் வந்து தன்னுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே அந்த வங்கியில் என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அந்த அளவுக்கு 3G மூலமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். நெட்வொர்க் டிவிஆர்ங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சோம்னா பேங்க்ல அங்க நடக்கிறது உங்க கண்ணாடியே பார்க்கலாம். உடனே காவல்துறை இங்க உதவிக்கு போகலாம். இதனுடைய காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 75,000 தான். வங்கிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. இந்த மாதிரி வங்கி கொள்ளைகளுக்கு வெளிநாடுகள்ல அந்த கட்டு இருக்கு பாருங்க, கரன்சி நோட்டு கட்டு, அதுல மைக்ரோ சிப்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோ சிப்ஸ் அந்த கேஷுக்குள்ள ஒரு இதுல ஒரு பண்டல்ல மாட்டி வச்சுட்டீங்கன்னா கொள்ளையன் அதை எடுத்துட்டு போனான்னா அவனை கிளீனா காவல்துறை ட்ராக் பண்ணி வெளிநாடுகளில் போய் அவன் எந்த ஏரியாவில் இருக்காங்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி மிகச்சிறிய பாதுகாப்பு முறைகள் எல்லாம் வந்து வங்கிகள் கவனம் செலுத்தல அப்படிங்கிறது தான். ஏடிஎம்ல நிறைய கொள்ளைகள் நடக்குதுன்னு இப்ப நீங்க சொன்னீங்க. வெளிநாடுகள் எல்லாம் பார்த்து ஏன் கொள்ளை நடக்குதுன்னா, நுழைவு வாயில் உள்ள போகும்போது உள்ள இருக்கிற ஏடிஎம் எந்திரம் நுழைவு வாயில விட சின்னதா இருக்கு. சோ வெளியில தூக்கிட்டு வந்து உடைக்கிறாங்க. இப்ப வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நுழைவு வாயில விட ஏடிஎம் எந்திரம் பெருசா இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள போய் தான் அதை அசம்பிள் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கொள்ளையர்கள் அது வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. இதெல்லாம் சின்ன விஷயம். அதே மாதிரி காவலர்கள் ரிமோட் ஏரியால தான் காவலர்கள் இருக்கிறது இல்ல. அதனால காவலர்கள் இங்க இருந்தா கூட வயதானவர்கள், ஒன்னும் பலமில்லாதவர்கள் இவங்களை தான் போடுறாங்க. சோ பாதுகாப்பு முறையில வங்கிகள் நிறைய கோட்டை விட்டுறாங்க. அதனால காவல்துறை வந்து ஒவ்வொரு வங்கிக்கும் பாதுகாப்பா இருக்க முடியாது. வங்கிகள் தங்களுடைய சொந்த பாதுகாப்பை உறுதி செய்தால்தான் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும். கண்டிப்பா. அடுத்ததாக திரு ராஜேந்திரன் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். அதாவது வழக்கறிஞர் மற்றும் இந்த சைபர் குற்றங்கள் சம்பந்தமான ஒரு நிபுணராக அவரிடம் பேசலாம். இப்போ திரு ராஜேந்திரன், இப்போ ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறார். வங்கிகளுடைய பாதுகாப்பு என்பதில் வங்கிகள் பெரிய கோட்டை விட்டுருக்கு அப்படின்றார். இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, வங்கிகள் கோட்டை விட்டுருக்குன்னு அப்படியே மொத்தமா கூறிவிட முடியாது. வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இம்மிடியேட் பாஸ் என்று சொல்ல போனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ரிசர்வ் பேங்க் கொடுக்கிற கைட்லைன்ஸை வங்கிகள் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். ஆர்பிஐயோட கண்டினியூஸ் மானிட்டரிங் சர்வேலன்ஸ்ல இருப்பாங்க. போலீஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ் கமிஷனர்கிட்ட இருந்து ஒரு சட்டம் வரும்பொழுது அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஒரு சிறு லெத்தார்ஜி, ஒரு சிறு அஜாக்கிரதையின்மை வங்கிகளுக்கு இருக்குதானே இருக்கும். ஏன்னா வங்கிகளுடைய மெயின் பிசினஸ் வந்து அவங்க டெபாசிட்ஸ், அட்வான்சஸ், அவங்க பிசினஸ் டார்கெட், அவங்க ரிசர்வ் பேங்க் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட், அது போன்றதான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதனால இப்ப போலீஸ் கொடுக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ரிசர்வ் பேங்க் மூலமாக வந்திருந்தால்
இந்த சிசிடிவி போடலனாக்கா, இந்த சிசிடிவி டாக்குமெண்ட்டை ஸ்டோரேஜ் செய்யலனாக்கா, ஸ்டோரேஜுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா, இந்த மந்த்துக்கான இன்ஸ்பெக்ஷன்ல உங்க பிரான்ச்சுக்கான ஒரு ஸ்டாண்டிங் குறைஞ்சிரும், உங்க பிரான்ச்சுக்கான ரேட்டிங் குறைஞ்சிரும், உங்க பேங்க்கான ரேட்டிங் குறைஞ்சிரும். அந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்ல இருந்து கம்பல்சரி பண்ணியிருந்தாங்கன்னா வங்கிகள் கண்டிப்பா சீரியஸ் எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா போன 5-6 வருடங்களாக பலதரப்பட்ட பெரிய பெரிய ஊர்களில் கூட ஒவ்வொரு வங்கி கொலைக்கு பிறகு போலீஸ் கமிஷனர் மீட்டிங் கூப்பிடுவாரு. அதுல வங்கிகளோட பொது மேலாளர்கள், மண்டல மேலாளர்கள், ரீஜனல் மேனேஜர் சொல்றோமே, ஜோனல் மேனேஜர், அவங்க எல்லாம் வந்து இல்ல சிசிடிவி போடுறேன்னு சொல்லுவாங்க. பட் சிசிடிவில பிராக்டிகல் என்ன டிஃபிகல்ட்டினாக்க 3 கொட்டேஷன் 4 கொட்டேஷன் எல்லாம் வாங்கி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கான கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது பிராக்டிகலா டிலே ஆயிடுறது. ஏதாவது ரீஜனல் மேனேஜர் எந்தூசியஸ்டிக்காரத்துக்கு ஒரே வாரத்துக்குள்ள சிசிடிவி போட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஹையஸ்ட் காஸ்ட்ல அது ப்ராடக்ட் வந்து ரிலையபிள் ப்ராடக்ட் சொல்லி போட்டாருன்னா கூட அதற்கு பிறகு வரக்கூடிய ரீஜனல் மேனேஜரோ அல்லது பிரான்ச் மேனேஜரோ ஒரு காம்படிட்டிவ் கொட்டேஷனே வாங்காம இந்த மேனேஜர் எப்படி இந்த ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பேங்க்ல உள்ள ஜெனரல் மேனேஜர் லெவலில், டாப் எக்ஸிகூட்டிவ் லெவலில் அந்த பர்ச்சேஸை கூட சந்தேக கொண்டோட பார்க்கின்ற வாய்ப்புகள் இருக்கிறது வங்கிகள்ல. இது மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனையை நோக்கும் பொழுது வங்கி ஊழியரின் கண்ணோட்டத்திலும் பார்க்க வேண்டும், ரிசர்வ் பேங்கின் கண்ணோட்டத்திலிருந்தும் பார்க்க வேண்டும், போலீஸுங்கிற கண்ணோட்டத்திலிருந்தும் பார்க்க வேண்டும்.